ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் டீகார்பனேஷன் நரேட்டிவ்ல இருக்கக்கூடிய டாப் லேயரான எனர்ஜி வெப் டோக்கன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எனர்ஜி வெப் டோக்கன் பின்னாடி இருக்க இந்த டெக் வந்து என்ன, டீகார்பனேஷன்னா பேசிக்காக வந்து என்ன, அப்புறம் இது ரிலேட்டடான இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கார்பன் கிரெடிட்டாக இருக்கட்டும், கார்பன் ஃபுட் பிரிண்ட்டாக இருக்கட்டும், இதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அப்கமிங் புல் ரனில் இந்த பர்டிகுலர் நரேட்டிவ் வந்து ஒரு பெரிய ரன்னராக வந்து இருக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் எனர்ஜி வெப் டோக்கன் வந்து ஹியூஜ் பிளாஸ்ட் வந்து இதுக்கு வந்து இருக்கலாம் அப்படின்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ டம்ப் ஆயிட்டு வந்துருக்குது இந்த இடபிலிட்டி வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணி பை பண்ணலாம். அண்ட் ஸ்டேக்கிங் ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது, எதில் வந்து ஸ்டேக்கிங்லாம் வந்து கொடுக்கலாம், என்ன எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இது வந்து பை பண்ணலாம், எல்லாம் பற்றி A to Z இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரடக்ஷனாக வந்து பார்ப்போம். யா கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் எனர்ஜி வெப் டோக்கன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது, பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்ப்போமே. யா ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம CoinGecko சைட்டில் வந்து இருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டெக் வைஸாக எப்படி ஒர்க் ஆகுது ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறதில்ல. அதை பற்றி நிறைய இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க, வேணும்னா சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து பேசிக்காக ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி இது பின்னாடி பேசிக்காக இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் வந்து போகிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எனர்ஜி வெப் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா $2.6 வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துருக்குது. இவங்களோட மேக்ஸ் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியனாக வந்து இருக்குது. அண்ட் இப்போ சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆல்மோஸ்ட் அன்லாக் ஆயிருச்சு. அண்ட் FDV அண்ட் மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவே வந்து இருக்குது. ரூம் ஃபார் க்ரோத் அப்படிங்கிற என்ஆர்எம்எஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அண்ட் FDV ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் நரேட்டிவில் டாப் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த இடபிலிட்டி தான். பார்ட்னர்ஷிப்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு எடுக்கும்போது இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாமினண்டான பிளேயராக மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் என்னென்ன மார்க்கெட்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராக்கன், KuCoin அண்ட் கேட்டில் வந்து இருக்குது. யூனிஸ்வாப்லேயும் ஆப்வியஸாக நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் இப்போது இதோட சார்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது கைஸ். இப்போது CoinGeckoவில் க்ரீனாக காட்டுது, அந்த கதைலாம் வந்து இல்லை. ரொம்ப அக்யூமுலேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைட்வேஸில் தான், பெரிய அளவுக்கு டம்ப் வந்து இருக்காது. இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் அப்படிங்கிற அந்த அளவுக்கு சூடு பிடிக்கல என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 2020 வந்தது, அதாவது நம்ம இந்த கோவிட் டைம்ஸ் அந்த டைமில் தான் வந்து வந்தது. பட் பெரிய அளவில் இந்த நரேட்டிவ் அப்படிங்கிற பேசப்படாத காரணத்தினால இது அந்த அளவுக்கு இப்போ வரைக்குமே பெர்ஃபார்ம் பண்ணலை. 80 சென்ட்ஸ்லேருந்து அது கிட்டத்தட்ட ஒரு $20 வரைக்கும் வந்து போயிருக்கு. பட் இது அதுக்கான ப்ரைஸ் அப்படிங்க கிடையாது அப்படிங்கிறதான் நான் வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ $2 வந்து இருக்குதா. இதோட வால்யூம் கூட வந்து பாருங்களேன், பெருசாக எக்ஸ்சேஞ்சு கூட வந்து கிடையாது. கேட்டு, KuCoin, கிராக்கன் தான், காயின்பேஸு, பினான்ஸ்லாம் கூட இன்னுமே வந்து வர கிடையாது. ஸ்டில் ஈஸியாக இப்போது டம்ப் ஆகிற டேஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் 2 மில்லியன் இது வந்து டீசெண்டான வால்யூம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஈஸியாக ஒரு 1 மில்லியனாவது வால்யூம் அப்படிங்க வந்து இருக்குது. அண்ட் பினான்ஸ், காயின்பேஸ் லிஸ்டிங் இன்னும் அப்கமிங் ஃபியூச்சரில் தான் வந்து இருக்க போகிறனால அதுவுமே இதுக்கு வந்து ஒரு பூஸ்டப் வந்து தரும். ஈஸியாக இந்த இடத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் 50x, அட்லீஸ்ட் ஒரு 25x போகணும். சப்போஸ் இதுக்கான ட்ரெண்டு வரலன்னா கூட, அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம டெக் வைஸ் வந்து பார்ப்போம். அண்ட் என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் வாங்கலாம் அப்படிங்கிறதும் வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ பேசிக்காக உங்களோட வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, we build open source Web3 technologies that help company navigate the energy transition. ஸோ நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டியமில் ஒரு ஈவெண்ட் வந்து போகும்போது, சென்னையில் வந்து போகும்போது தான் இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன், இந்த பர்டிகுலர் நரேட்டிவ் பற்றி, டீகார்பனைசேஷன் அப்படிங்கிற இந்த டேர்ம் அப்படிங்க. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன். பட் அதுக்கு முன்னாடியே இந்த எனர்ஜி வெப் டோக்கன் இது ரிலேட்டடாக எலான் மஸ்க்லாம் கூட இதில் வந்து ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் இதை பற்றி பேசலாம் அண்ட் இதில் கூட இன்வெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ட்விட்டரில் நானும் வந்து பார்த்துருந்தேன். ஏன்னா இது வந்து க்ரீன் எனர்ஜி ரிலேட்டடான ப்ராஜெக்ட்டு, ஹியூஜான பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு பார்த்துருந்தேன். பட் டீட்டெயிலாக என்னென்னு நான் அது வரைக்கும் வந்து பார்க்கல. இந்த டீகார்பனைசேஷன்னா பேசிக்காக வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வேர்ல்டு வந்து பெரிய லெவலில் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறத வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து நம்மளால் தவிர்க்கவே வந்து முடியாது. ஸோ டே டு டே அதுக்கான டைம் அப்படிங்கிறது நம்ம அதிகம் அதாவது குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே வரல, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அண்டார்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிகள்லாம் வந்து உருகிறதா இருக்கட்டும், நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் வந்து டெரிபிளாக வந்து ரொம்ப மோசமாக வந்து மாறிட்டே வந்து இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் குளோபல் வார்மிங்கால் தான் வந்து நடக்குது. ஸோ இந்த குளோபல் வார்மிங்கை வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து க்ரீனராக மாற்றலைன்னா கூட இந்த ஃபேஸை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் வந்து தள்ளாமல் வேர்ல்டை வந்து ஒரு லிவபிளான ஒரு பிளேஸாக வந்து மாற்றுறதுக்கு
தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இந்த மாதிரி டாப் கண்ட்ரீஸ்லாம் இந்த டீகார்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக இந்த டேர்ம்ஸ்லாம் பார்ப்போமே. இந்த டீகார்பனைசேஷன்னா ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த கார்பனைசேஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது இல்லைனா பேலன்ஸ் பண்ணுறது தான். கார்பனைசேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த கார்பன் எமிஷன் வந்து இருக்கு இல்லையா, வண்டிக்கு நம்ம ஓட்டுறோம், வண்டியிலேருந்து வர அந்த CO2 இந்த எமிஷன்ஸ் அதெல்லாமே வந்து இருக்கட்டும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு இந்த கம்பெனிஸ் எல்லாம் தயாரிக்கணுன்னாலும் ஆப்வியஸாக வந்து பெரிய லெவலில் எமிஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் அக்ராஸ் வேர்ல்டு வந்து இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே வந்து தெரியும். டே பை டே ரொம்ப சிவிலைஸ்டாக தான் வந்து நம்ம வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வேர்ல்டே நம்ம வந்து குப்பை மாதிரி வந்து ஆகிட்டு இருக்கோம் இந்த கார்பன் எமிஷன்ஸ்னால. இப்போது எத்தனை பேர் வீட்டில் ஏசிசி இது எல்லாமே வந்து இருக்கு இல்லையா. இப்போது இந்த டீகார்பனைசேஷன்னா இந்த கார்பன் எமிஷன் எல்லாம் வந்து பேசிக்காக வந்து பேலன்ஸ் பண்ணுறது யூஎஸ் மாதிரிப்பட்ட ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இதில் ரொம்ப மும்மரமாகவே வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதுக்காகவே இந்த எனர்ஜி வெப் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வெப் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு வெப்3 இந்த மாதிரி வெப்2ல் ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஆல்ரெடி வந்து ஒர்க்கிங்கில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது யூஎஸ் மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸ்லலாம் கார்பன் எமிஷன் ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் கார்பன் எமிஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம கம்பெனியோட இதுக்கெலாம் வந்து ஆடிட்டர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் எவ்வளோ வந்து கார்பன் எமிட் வந்து பண்ணுறாங்க அவங்க வந்து. அதுக்காக கார்பன் கிரெடிட்ஸ்னால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது யூரோப் அண்ட் நாஸ்டாக் இந்த மாதிரி யூரோப் பேஸ்டு ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ், அப்புறம் நாஸ்டாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த கார்பன் கிரெடிட்ஸ் வந்து விற்பாங்க. அதாவது CER அப்படின்வாங்க, சென்ட்ரலைஸ்டு இந்த எமிஷன் ரிடக்ஷன் அப்படின்வாங்க. ஓகேங்களா. ஸோ 1 CER வந்து 1 டன் ஆஃப் கார்பன் எமிஷனுக்கு 1 CER வந்து வாங்க வேண்டியதாக வந்து இருக்கும். ஸோ எத்தனை டன் ஆஃப் இந்த கார்பன் எமிஷன் வந்து அவங்க இது பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு அவங்க அதுக்கான மணி வந்து பே பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுவாங்க. இன்னும் புரிகிற மாதிரி வந்து சொல்லணும்னா கைஸ், இப்போது நம்ம ஒரு சைடு வந்து இந்த வாயுகள்லாம் வெளியேற்றோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி சைட் பை சைடு க்ரீனர்லாம் வந்து பிளான் பண்ணால் இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகிடும் இல்லையா. இதுதான் ஆக்சுவலாக கிடையாது. இந்த மாதிரி பிளான்ஸ் க்ரோ பண்ணுறது மூலியமாக தான் இந்த டீகார்பனேஷன் வந்து அதுக்கு அக்கௌண்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இதையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ இது எல்லாமே இந்த இன்னர்ட் கேஸாக இருக்கட்டும், மற்ற கேஸஸாக இருக்கட்டும், அது கூட நம்ம இன்னொரு காம்பினேஷனில் அதை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. இதுதான் கைஸ் பேசிக்காக. ஸோ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ வந்து அதை வந்து சப்சைட் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் ஃப்ரூட் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கேல்குலேட் பண்ணி அவங்களுக்கான கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது பெர்மிட்டாக வந்து வாங்குவாங்க. ஸோ இது இந்த மாதிரி நிறைய வெப்2 கம்பெனிஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது. எனர்ஜி வெப் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2017 to 18 அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் வெப்3ல். அண்ட் பிளாக் செயின் வந்து ஒரு சிறந்த ஒரு சிஸ்டமாக வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக எனர்ஜி வெப் ஃபவுண்டேஷன் வந்து வந்துச்சு. ஓகேங்களா. இவங்களுக்கு ஹியூஜான பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் வந்து இருக்குது. பெரிய அளவில் வோடாஃபோன், அப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ் அக்ராஸ் வேர்ல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் டைஅப்ஸ் இவங்களுக்கு வந்து இருக்குது. ரியல் வேர்ல்ட் கேஸ் ஸ்டடிஸு, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இந்த EV கார்ஸ் அண்ட் EV வெஹிக்கிள்ஸ் என்ன வேண்டாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் எல்லாமே வந்து ரெனியூவபிள் சோர்ஸ்லேருந்து வந்து எடுக்கிறோமா? மோஸ்ட் ஆப்வியஸாக வந்து கிடையாது. ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் வச்சு எல்லாம் வந்து ரெனியூவபிளாக அதை வந்து வச்சுப்பாங்க. பட் அது இப்போ நம்ம ரெனியூவபிளாக அது வந்து நம்மளோட வெஹிக்கிள் வந்து இல்லைனா நம்ம ஆப்வியஸாக நம்மளுமே பெரிய லெவலில் கார்பன் எமிஷன் இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த நான் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் வந்து யூஸ்அப் பண்ணிக்கிறனால அதுவுமே ஒரு பெரிய எமிஷனுக்கு வந்து உட்படுத்தும். சேம் டைம் இந்த பேட்ரிஸ் எடுக்கும் போதும் சரி, இந்த பேட்ரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும் போதும் பெரிய லெவலில் எமிஷன்லாம் வந்து உண்டாக்கும். ஸோ இதெல்லாம் இதை பற்றி ரிலேட்டடான கேஸ் ஸ்டடிஸ்லாம் உங்கள் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து போய் படித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து வேணும், இது நாலேஜபிளாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த க்ரீன் ப்ரூஃப்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பற்றி ஃபுல்லாக வந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேக்கிங்லாம் வந்து பார்ப்போம். இதுதான் கைஸ் பேசிக்காக உங்களோட ப்ரைஸ் வந்து நான் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்க பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். உங்களோட வெப்சைட்லேயே வந்து போனீங்கன்னா இவங்களுக்கான ஸ்டேக்கிங்குமே வந்து இருக்குது, கம்யூனிட்டி ஸ்டேக்கிங்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 6% APR வந்து தராங்க. 10% APR வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த வருஷம் எண்டு வரைக்கும் வந்து இருக்குது. ஸ்டேக்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கேட்கும். ஸோ நீங்கள் இங்கே இம்போர்ட் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்டை போட்டு
உங்களோட பாஸ்வேர்ட் போட்டுட்டு இம்போர்ட் இந்த இதோட கான்ஃபிகரேஷன் மட்டும் வந்து இம்போர்ட் பண்ணிடணும். இம்போர்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஆர்பிசி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். இப்போ என்னென்னா கேட் அப்புறம் KuCoin சப்போர்ட் பண்ணுறாங்க. கேட்டில் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக வந்துருக்கு, வேணால் கேட் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன், என்னோடய ரெஃபரல் லிங்க் வேணால் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் மெட்டாமாஸ்க்னு வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட ஒரு 0.7 EWT வந்து இருக்குது. நான் பெரிய லெவலில் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். மெஜாரிட்டி ஆஃப் ஹோல்டிங்ஸ் EWTயில் வந்து இருக்கனால இதில் வந்து நம்ம வந்து வேணும்னா வந்து போட்டுக்கலாம் கைஸ். ஸோ உண்மையில் ஸ்டேக்குன்னு வந்து கொடுத்துக்கிறோன்னா 700 வந்து ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டேக்குன்னு கொடுத்தோன்னா ஸ்டேக் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அண்ட் இப்போது $2 வந்து போகலாமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக போக சான்சஸ் வந்து இருக்குது. 2.16 இதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் இப்போலேருந்தே ப்ரைஸ் வந்து ஓகே தான். நான் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் $3 அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் நேற்றுமே கொஞ்சம் வந்து ஆக்சுவலாக வந்து வாங்கியிருந்தேன். $2 போச்சுன்னா ஆப்வியஸாக இன்னும் நிறைய வாங்க தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டீப்லி அண்டர் வேல்யூடாக இருக்க ப்ராஜெக்ட்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா? கைஸ், that's it for today's video. இதை பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாட்டான நியூஸஸ்லாம் கூட வந்து இருக்குது டிஸ்கஸ் பண்ண, கேஸ் ஸ்டடீஸ்லாம் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.